கங்கா எவ்வளோ சொல்லியும் தடுத்து வந்து காவேரி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால கங்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்காக கோயிலுக்கு ஓடுறாங்க. என்ன பண்ணுறாரு, அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு வந்து காவேரி முன்னாடியே வந்து போட போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து வெண்ணிலாவும் காவேரியும் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து கயிறு அக்ரிமெண்ட் பேப்பரை அப்படியே கீழே போடுறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தாவும். வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்துட்டு விஜய் வந்து கண்கலங்குறாங்க. ஓடி போய் விஜய் வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. அந்த டைமில் காவேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. சாரதா வந்து இங்கே என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு தான் வெண்ணிலா, இந்த பொண்ணு தான் விஜய் முன்னாடி விரும்பினா, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல, எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ காவேரி சொல்கிறா, இந்த பொண்ணுக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, பழசெல்லாம் மறந்துட்டான்னு சொல்லிட்டு விஜய் இந்த பொண்ணை உயிருக்கு உயிராக விரும்பினாமா, அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணோட பற்றி மறந்துட்டான் விஜய். இப்போ வந்து காவேரி கூட சந்தோஷமாக தான்மா வாழ்ந்துட்டுருக்கான். திடீர்னு வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கா, எங்களுக்கே ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படிலாம் பண்ண, உன் வாழ்க்கை நீ ஏண்டி இப்படி மன வரி போட்டுக்கிற, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து திட்டுறாங்க அவங்க அம்மா. இப்படி பண்ணிட்டியேடி, இப்படி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து முழிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து தாத்தா சொல்கிறாங்க, காவேரி திட்டாதீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே வந்து கிடைக்கவே மாட்டா, அவளை பற்றி யோசிக்கல, சுயநலமாக இல்லை, அவள் வந்து விஜய் பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கா, விஜய் விரும்பின பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத அவளால் தாங்கிக்க முடியல, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னா, நீ அமைதியாக இருமா சாரதா, எதுவுமே நடக்காது, ஏன் கவலைப்படுற, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா, இந்த விஷயத்தை ஈஸியாக நம்ம வந்து கையாளலாம், இந்த மாதிரி தர்ம சங்கடமான இல்லை வாழ்க்கையில் ஏற்படும் தான், அதையெல்லாம் கடந்து தினமாக போய் ஆகணும் அப்படின்னு. ஏன் இப்படிலாம் பண்ணுறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் பார்க்குறாரு. விஜய்க்கு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே இருக்காரு. விஜய் வந்து எதுவும் பேசலைன்னு எல்லாம் வருத்தப்படாதீங்க, விஜய் ஷாக்லேருந்து ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியாமல் உட்காந்துருக்கான், இந்த விஷயத்தில் நான் தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. என்ன முடிவுன்னு. இந்த இந்த டைமில் கரெக்டாக வந்து ராகினி வீட்டுக்கு வராங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்பா, எவ்வளோ நல்ல விஷயம், காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாளா, அதுவும் வந்து வெண்ணிலாவை கூட்டின்னு வந்துட்டாலே, இதோட நல்ல விஷயம் என்ன இருக்குது, இப்போ ராகினி வந்து சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது காவேரி வீட்டை விட்டு போகிறத பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. இங்கே வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவை தான் நான் எப்போவுமே எடுப்பேன், என்னை நம்புறீங்கல்ல, என்னம்மா சாரதா என்னை நம்புறலம்மா, உங்களை நம்பாமல் ஐயா யாரையா நான் நம்ப போகிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, விஜய் வந்து உண்மையிலே வெண்ணிலா விரும்பினது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது விஜயோட வாழ்க்கையில் முடிஞ்சு போன விஷயம், இப்போ மறுபடியும் வந்திருக்கா அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வேறு மாதிரிலாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லைம்மா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே. இங்கே பாரு காவேரி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா, இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட தான் நீ சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு நீயா ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி கூட்டின்னு வந்திருக்கக்கூடாதுமா அப்படின்னு. தாத்தா அப்படின்னு, சரிம்மா எனக்கு புரியுது உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, விஜய்க்கு அந்த பொண்ணுக்கும் உள்ள வந்து அன்பு உனக்கு தெரியும், அதனால நீ வந்து இந்த முடிவு எடுத்திருக்க, ஆனால் விஜய் வந்து ஒன்னதாம்மா விரும்புகிறான், உன் கூட தான் வாழ்கிறான் அப்படின்னும் போது அந்த பொண்ணு திடீர்னு கூட்டின்னு வந்து தப்பு தானம்மா என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு. சாரி தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க காவேரி. சரிம்மா விடு அப்படின்னு. இங்கே பாரு விஜய், உனக்கும் நான் சொல்லிக்கிறேன், வெண்ணிலா வந்து இந்த நிலைமையில் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, சரியாயிடுவா வெண்ணிலா, கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன சொல்ல போகிறாரோன்னு நினச்சிட்டு சாரதா எல்லாருமே வந்து கங்கா எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. தாத்தா வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த விஷயத்தில் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாததான் இந்த முடிவு இருக்கும், எப்படியோ வந்து சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு வந்துட்டா காவேரி, அதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில நம்ம விட முடியாது இல்லையா அப்படின்னா, அதுக்கு என்னையா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, வேறு வழி கிடையாது, இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நாங்களே பார்த்துக்குறோம், ஏன்னா இந்த பொண்ணை விட்டுட்டு ஏதோ ஒன்று இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா விஜய் வந்து குற்ற உணர்ச்சியிலே கஷ்டப்படுவாம்மா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அதே மாதிரி காவேரியும் கூட்டிகிட்டு வந்துட்டால அப்படின்னு. அப்படியே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த பொண்ணுக்கு நல்லபடி குணப்படுத்தி நம்ம எங்கே சேர்க்கணுமோ அந்த பொண்ணுக்கு ஒரு வழி பண்ணிடுவோம், அது வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா இதனால் காவேரிக்கும் விஜய்க்கும் லைஃப்பும் பாதிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்கா, கரெக்டு தான்மா நீ சொல்கிறது, ஆனால் காவேரி நல்ல பொண்ணு, பக்குவமான பொண்ணு, அவள் எல்லாத்தையும் புரிஞ்சு தான் இந்த டிசிஷனை எடுத்திருக்கா, அதனால இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பொண்ணை குணப்படுத்தி நம்ம நல்லபடியாக அமுச்சு விடுவோம், அது வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். சாரதா, நான் சொல்கிறதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா, அது வந்து எனக்கு புரியுதுமா, விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில இந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ, இல்லை இந்த பொண்ணு பிரச்சனையாக இருப்பாளோன்னு பயப்படுறியா அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னு. இங்கே பாருமா, எதுவும் நடக்காது, காவேரிக்கும் விஜயும் நல்லபடி வாழ்வாங்க, அதுக்கு நான் பொறுப்பு, உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்புமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க சாரதா. இதையெல்லாம் பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி, இது மாதிரி ஆயிடுச்சேன்னு.